Hey hello guys, இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த விவோவோட Vivo V23 5G இன்னைக்கு நம்ம இந்த ஃபோனை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனில் ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு பார்த்தா என் பேர் நிதிஷ், நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil. நீங்கள் நம்ம சேனல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ். கரூர் A to Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம் இன் கரூர். ஸோ கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே A to Z எல்லா பிராண்ட்ஸ் மொபைலும் அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ டிவிஸும் வச்சுருக்காங்க. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது OnePlus, Xiaomi, Realme டிவிஸும் அவைலபிள் வச்சுருக்காங்க. டிவிஸ் ப்ளஸ் மொபைல்ஸ் ரெண்டுத்துக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லைவ் டெமோ நீங்கள் பார்த்தே ஃபோன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் கார்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பாக்ஸோட சாஃப்டான ஃபினிஷோட ஸ்பார்க்கிள் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாப் லெஃப்ட்டில் விவோ பிராண்டிங், சென்டரில் V23, அப்புறம் அந்த 23ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேரடான டிசைனில் கொடுத்துருக்காங்க. கீழே 5G, பாட்டம் அண்ட் டாப்பில் எதுவுமே இல்லை. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விவோ பிராண்டிங் கீழே கொடுத்துருக்காங்க. அப்படியே பாக்ஸ் திருப்பி பேக் சைடு பார்த்தோம்னா மேட் இன் இந்தியா, அது கீழே சார் வெளியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட்செட் வந்து 1.08 வாட் per kg, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.72 வாட் per kg கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மியான சார் ரேட்டிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் உடனே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே எடுத்தோடனே ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோன் எடுத்து வார வைக்கலாம். கலர் வேரியன்ட் பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே இந்த லெட்டை எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு கேஸ் அண்ட் புக்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே புக்லெஸ் எடுத்து வாரம் வச்சுட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா கேஸோட குவாலிட்டி டிரான்ஸ்பரண்ட் டிபிகேஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்க்க நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு விவோ ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை வாட்டுன்னு பார்த்தீங்கன்னா 44 வாட்க்கான ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள். ஓகே ஒரு டைப் சி டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சிம் டூல், ஓகே ஒரு இயர்பாட் ஸ்டைலில் இயர்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஆக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே இங்கே ஒரு கன்வெர்ட்டருமே கொடுத்துருக்காங்க. 3.5 mm டு டைப் சி கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஓகே சிம் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து எப்படி ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ரவுண்டராக கொடுத்துருக்காங்க கைஸ் விவோவில். ஸோ பாக்ஸ் கண்டிஷன் இங்கே பஞ்சமே வைக்கல. எல்லா விதமான ஆக்சசரிஸும் இந்த ஃபோனில் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபோனுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் தேவைப்படுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ரவுண்டர். ஓகே எஸ் பாக்ஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இப்போ நம்ம ஃபோனுக்கு வரும். ஓகே ஃபோன் பூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு டெமோ மாடல். ஓகே டெமோ மாடலால் பூட்டாக தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே இந்த ஃபோனை ஃபஸ்ட்டு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த ரிஃப்ளெக்டிவான கலர் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு டியூல் டோன் பேட்டர்னில் நல்லா ஒரு டியூல் கலர் பேட்டர்ன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபீல்னு பார்த்தோம்னா ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 6.4 இன்ச் தான் டிஸ்பிளே சைஸ். நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டுமே கிளாஸ் பில்டு தான். ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு டெக்ஸ்சர் மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா கையில் பிடிக்க நல்லா செம காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ் பாக்ஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ரெஷன்ஸ் இவ்வளோ தான். ஓகேங்க ஃபோன் பூட் பண்ணி தேவை அவசியமே கிடையாது, ஏன்னா இங்கே பூட்டே தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 6.4 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வைஸ் வந்தீங்கன்னா 2400 × 1000 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி இன்டோர்லையும் சரி பிரைட்னஸ் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டார்க் மோட் கொடுத்துருக்காங்க, அது ரெகுலராக கொடுக்குறதா. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 88% கொடுத்துருக்காங்க. ஓகே இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு எவ்வளோ ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நம்மளுக்கு HDR10+க்கான சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் HDயில் நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லை அமேசான் ப்ரைம்லையோ HDயில் நீங்கள் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். பிக்சல் டென்சிட்டி எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 409 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ் டிஸ்பிளே பொறுத்த வரைக்குமே. ஓகே டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா நல்லா ஒரு வைப்ரண்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஓகே நல்லா டிஸ்பிளே சூப்பரான டிஸ்பிளே தான் இங்கே இந்த செக்மெண்ட்டுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. யூஸ் போடுறதுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் பாடி ஸ்டைல் வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு கிளாஸ் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் ஷார்ட் சென்சேஷனும் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கோரில்லா கிளாஸ் கொடுத்து தான் பெட்டர் ஆப்ஷன் எதுக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்தோம்னா டாப்பில் செகண்டரி மேக், ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ், பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைவேட் மேக், அப்புறம் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு கன்வெர்ட்டர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே ஒரு டியூல் சிம் மட்டும் தான் போட முடியும். ஸோ மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது, கட் பண்ணிட்டாங்க.
ஓகே. டிசைன் வைஸ் பார்த்தோம்னா இங்க நம்மளுக்கு இப்போ எல்லா பிராண்ட்ஸும் பண்ணுறது தான். ஐஃபோன் டிசைன் குடுத்துட்ருக்காங்க இங்க. ஐஃபோன் மாரி ஒரு நல்ல ஒரு பாக்ஸியான ஃபினிஷில குடுத்துட்ருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே. நம்மகிட்ட இருக்க கலர் வேரியன்ட்ஸ்னு வந்தோம்னா, இங்க மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. மேட் பிளாக். இது போக நம்மகிட்ட இருக்க கலர் ஆப்ஷன் சன்ஷைன் கோல்டு. சன்ஷைன் கோல்டு கைஸ். ஓகே. நம்மகிட்ட இருக்க கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சன்ஷைன் கோல்டு. இந்த கலரோட வேரியண்ட்டோட திக்னஸ் அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா, திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.5 55 கொண்ட திக்னஸ். வெயிட் பார்த்தீங்கன்னா 181 கிராம் கொண்ட வெயிட். இதே இந்த பிளாக் கலரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.39 கொண்ட திக்னஸ். வெயிட் பார்த்தீங்கன்னா 179 கிராம்ஸோட வெயிட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கலர் வேரியன்ட்ஸுக்குமே வெயிட்டும் சரி, திக்னஸும் சரி டிஃபர் ஆகுது. ஓகே. வெயிட்டுலாம் லைட் வெயிட்டு தான் குடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹெவியாவும் இல்ல. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் நீங்க நோட் பண்ண மாட்டீங்க. கையில பிடிக்கிறதுக்கு ரொம்ப காம்பேக்ட்டா இருந்துச்சு. 2 ஃபோனுமே சரி சொல்றேன். கையில பிடிக்கிறது ரொம்ப காம்பேக்ட்டான ஃபினிஷ் குடுத்துருந்தாங்க. பில்ட் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபோனோட ஸ்டோரேஜ் வைஸ் வந்தோம்னா, இங்க நம்மளுக்கு 2 வேரியண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஒண்ணு 8 ஜிபி ரேம் 120 ஜிபி ஸ்டோரேஜ் வர வேரியண்ட். இன்னொன்னு 12 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜ் வர வேரியண்ட். ஓகே. நம்மகிட்ட இருக்க வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ரேம் 120 ஜிபி ஸ்டோரேஜ் வர வேரியண்ட். அந்த 8 ஜிபி ரேம்ல 3.49 ஜிபி அரௌண்ட் யூஸ் ஆயிருச்சு. ஸோ ரிமைனிங் ரேம் ஃப்ரீயா இருக்கு. ப்ளஸ் 4 ஜிபிக்கான விர்ச்சுவல் ரேமும் குடுத்துருக்காங்க. அரௌண்ட் 12 ஜிபி கிட்ட நம்மளுக்கு இங்க ரேம் கிடைக்குது. ஓகே. இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா, அது 128ல 24 ஜிபி யூஸ் ஆயிருச்சு. ரிமைனிங் 104 சம்திங் எல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தோம்னா, UFS 2.1 குடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் இந்த செக்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட ப்ராசஸர் வைஸ் வந்தோம்னா, இங்க நம்மளுக்கு 6 நானோமீட்டர் பில்ட் பண்ண MediaTekோட MediaTek Dimensity 920ங்கிற ஒரு 5G ப்ராசஸர் தான் குடுத்துருக்காங்க. ஓகே. உங்களுக்கு அந்த 920 தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12ல ரன் ஆயிட்டு இருக்கு. அதுவும் FunTouch OS வெர்ஷன் 12. ஓகே. இதான் கைஸ் ஆண்ட்ராய்டு 12 இந்த ஒரு கிளாக் இந்த கிளாக்கை சுத்தத்தில் இதான் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12. GPU வைஸ் வந்தோம்னா, Mali G68 MC4க்கான GPU குடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்தோம்னா, ஒரு நல்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இந்த சிப்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. நல்ல ப்ராசஸர் தான் இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா சைஸ் வந்தோம்னா, பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் குடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயரா ரெக்டாங்கிள் பம்பில். பிரைமரி சென்சர் ஒரு 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் f1.9 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் f2.2 ஆப்பர்ச்சர் வருது. 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் f2.4 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா, அந்த நாட்ச்சில் 2 டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகாபிக்சலான பிரைமரி சென்சர் f2.0 ஆப்பர்ச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக செகண்டரி பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மெகாபிக்சலான அல்ட்ராவைட் சென்சர் f2.3 டிகிரி 2.3 ஆப்பர்ச்சரோட வருது. 105 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கொண்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு. ஃப்ரண்ட் கேமராலையும் நம்மளால் 4K 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நம்மளால் 4K 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஓகே. 1080p 60 fps வரைக்கும் 1080pல எடுக்க முடியும். 4K 30 தான். 4K 60க்கு ஸ்விட்ச் பண்ண முடியல. ஓகே. மோரில் பார்த்தோம்னா ஹை ரெசல்யூஷன் மோட், ஸ்லோ மோஷன், பேரனோமா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்குங்க. ஃபோட்டோ மோட் சரி, வீடியோ மோட் ரெண்டுலேயுமே நம்மளால் 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். ஓகே. உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே டியூல் வீடியோ மோடும் கொடுத்துருக்காங்க. ஓகே. எல்லா கேமரா சாம்பிள்ஸ் வருது. பார்த்துட்டு எப்போ இருக்குங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓகே. இது பார்த்தீங்கன்னா டியூல் வீடியோ மோட். ஸோ இந்த வீடியோட குவாலிட்டி ஆடியோ எல்லாம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓகே. ரியல் கேமராவில் ஜூம் பண்ண முடியும்னு செக் பண்ணி பார்த்துடலாம். எஸ், ரியல் கேமராவில் 5x வரைக்கும் ஜூம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆடியோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓகே. இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கேமரா எடுக்கிற 4K 30 fpsக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே.
அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரி வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸ்லேயே ஒரு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி 1 to 68% எவ்வளோ நேரத்தில் ஃபுல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் ஃபுல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹெவி யூசேஜ் பண்ணாலுமே ஈஸியாக 1 டே அபோவ் வரைக்கும் தாங்கும். அப்படியே சார்ஜ் தீர்ந்தாலுமே பிரச்சனை இல்லை. பாக்ஸில் அந்த 44 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். கடைசி இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வைஸ் வந்தோம்னா அந்த பேஸ் வேரியண்ட் 8GB RAM 120GB ஸ்டோரேஜோட வர வேரியண்ட் 29,990 இருக்கும். அந்த 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட வர வேரியண்ட் 34,990க்கு செல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸிங் ஆன்லைனில் ப்ரைஸிங் ஆஃப்லைனில் பார்த்திங்க டிஃபர் ஆகும். அது நீங்கள் உங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளுங்க ஆப்ஷனுக்கு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேல மட்டும் ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்தா இன்னும் வேறு லெவல் ஃபோனாக இந்த ஃபோன் இருந்திருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராசஸர், நல்ல ஒரு கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேட்டரியும் ஒரு நல்ல பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், எல்லாமே இந்த ஃபோனில் தாறுமாறு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேல மட்டும் 120 Hz கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். நல்ல ஒரு காம்பேக்டான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டியூல் கேமரா செட்டப், கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்டான பிரீமியம் ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயுமே கிளாஸ் பில்ட். ப்ளஸ் இந்த கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சன்ஷைன் கோல்டு. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டியூல் டோன் பேட்டர்னில் நல்ல ரிஃப்ளெக்டிவாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்டான ஃபினிஷராக கொடுத்துருக்காங்க. ஓகே, சாரி கைஸ், என் வாய்ஸ் இப்படின்னு நினச்சிக்காதீங்க. கோல்டுனா சரியாக வரும். ஸோ அதனால தான் வாய்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.